அமெரிக்காவிலே அதற்கு முற்றிலும் மாறான ஒரு நிலைமை தொடர்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் போரிலே அமெரிக்கா தலையிடுவது தொடர்பிலே தனதுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையினை அமெரிக்க தேசிய பயங்கரவாத ஒழிப்பு மத்திய நிலையத்தினுடைய பணிப்பாளர் ஜோ கேன் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். அது மாத்திரமல்லாமல் அவர் பதவி விலகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான இந்த போரை இனிமேல் தொடருவதற்கு தாம் ஆதரவு வழங்கப் போவது இல்லை என்ற ஒரு விடயத்தினை அவர் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட காலமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளுக்கு தீவிர ஆதரவு வழங்கி வந்த ஒருவர் இவர். குறிப்பாக வெளிநாட்டு கொள்கைகளை பொறுத்தவரையிலே ஜோ கேன் தொடர்ச்சியாக ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருந்தார். இந்த நிலையில் தான் இப்போது தான் ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் போருக்கு தாம் எப்போதும் ஆதரவு தெரிவிக்க போவதில்லை எனவும் பதவி விலகியதன் ஊடாக ட்ரம்புக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். நீண்ட காலமாக ட்ரம்பின் ஆதரவாளராக இருந்த ஜோ கேன் 2016 ஆண்டு முதல் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வெளிவிவகார கொள்கைகளுக்கு ஆதரவு அளித்ததாக தனது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்குடன் யுத்தம் புரியும் போது அமெரிக்காவின் செல்வம் பெருமதியான உயிர்களை அளிக்கும் ஒரு பொறி என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் நம்பியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் அந்த கொள்கைகள் அனைத்தையும் மாற்றி இஸ்ரேல் மற்றும் செல்வாக்கு மிக்க அமெரிக்கர்களின் அழுத்தத்தினால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்ததாக ஜோ கேன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு போரில் ஈடுபடும் அளவிற்கு ஈரானிடமிருந்து அமெரிக்காவிற்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என்பதையும் அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். ஈராக்கிற்கு எதிராக யுத்தம் மேற்கொள்வதற்கும் இஸ்ரேல் இவ்வாறான போலி தகவல்கள் மற்றும் தந்திரங்களையே பயன்படுத்தியதாக ஜோ கேன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்கா யாருக்காக நடத்துகின்றது என்பதை ஆராய்ந்து அமெரிக்காவை ஒரு புதிய பாதையில் இட்டு செல்லும் திறனும் முடிவும் டொனால்ட் ட்ரம்பிடமே உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஜனாதிபதியினால் அமெரிக்க தேசத்தை மேலும் வீழ்ச்சிக்கும் குழப்பத்திற்குமே தள்ள முடியும் எனவும் ஜோ கேன் சுட்டிக்காட்டியுள்ளார். 45 வயதான ஜோ கேன் அமெரிக்க ராணுவத்தின் சிறப்பு படை மற்றும் அமெரிக்க புலனாய்வு பிரிவின் பணியாற்றிய அதிகாரி ஆவார். ஜோ கேன் 11 சந்தர்ப்பங்களில் அமெரிக்க ராணுவத்துடன் இணைந்து வெளிநாடுகளில் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அவர் 2 முறை அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பதவிக்காகவும் போட்டியிட்டிருந்தார். ஜோ கேனின் மனைவி அமெரிக்க கடற்படையில் பணியாற்றியதுடன் 2019 ஆண்டு சிரியாவில் நடைபெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனது பதவி விலகல் கடிதத்தில் தனது மனைவியின் மரணம் குறித்து குறிப்பிட்டுள்ள ஜோ கேன், அமெரிக்க மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, நியாயமற்ற முறையில் அமெரிக்க வீரர்கள் வீணாக மரணிக்கும் ஒரு போருக்கு அமெரிக்காவின் அடுத்த தலைமுறையை அனுப்புவதற்கு தம்மால் ஆதரவு வழங்க முடியாது என கூறியுள்ளார். எவ்வாறாயினும் ஜோ கேனின் பதவி விலகல் கடிதத்தை பார்த்த பின்னர் அவர் அந்த பதவியிலிருந்து விலகுவதே சிறந்தது என்பதை தான் உணர்ந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தான் கென்ட்டுடன் நெருங்கிய உறவை கொண்டிருக்கவில்லை எனவும் அவர் சிறந்த மனிதராக தெரிந்தாலும் பாதுகாப்பை பொறுத்தவரை அவர் பலவீனமானவர் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஈரானுடன் போரிடுவதற்கு அமெரிக்காவிற்கு நியாயமான காரணம் இல்லை என்ற ஜோ கேனின் குற்றச்சாட்டை வெள்ளை மாளிகையும் ஜனாதிபதி ட்ரம்பும் கடுமையாக மறுத்துள்ளனர். ஈரான் உலகின் ஒவ்வொரு நாட்டிற்கும் அச்சுறுத்தலாக இருந்ததாகவும், ஆனால் அது தொடர்பில் அவர்கள் ஏதேனும் செய்ய விரும்புகின்றார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.